ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, முள்ளு முறுக்கு ரெசிபி தான் இன்னைக்கு நம்ம சேனலில் பார்க்க போகிறோம். இது சாப்பிட்றதுக்கு ரொம்பவே மொறு மொறுன்னு, டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக அழகாக இருக்கும். இந்த முள்ளு முறுக்கு செய்கிறதுக்கான மாவு ரெசிபி நான் ஏற்கனவே நம்ம சேனலில் கை சுத்து முறுக்கு எப்படி செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி நான் வீடியோ அப்லோட் பண்ணியிருப்பேன். அதுக்கான லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அந்த கை சுத்து முறுக்கு செய்யக்கூடிய மாவு வச்சே நீங்கள் ஈஸியாகவே இந்த முள்ளு முறுக்கு செய்யலாம். நாம் இன்னைக்கு முள்ளு முறுக்கு இந்த மாதிரி முறுக்கு அச்சில் தான் செய்ய போகிறோம். அதுக்கு இந்த மாதிரி ஒரு முறுக்கு அச்சு எடுத்துக்கோங்க. அதில் உள் சைடு இந்த மாதிரி எல்லா பக்கத்துலேயும் கொஞ்சம் எண்ணெய் தடவிக்கோங்க. அப்போ தான் நம்ம மாவு அந்த பாத்திரத்தில் ஒட்டாமல் வரும். நான் இன்னைக்கு முள்ளு முறுக்கு செய்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்டார் அச்சு தான் எடுத்துக்கிறேன். அந்த அச்சிலையுமே நீங்கள் இப்போ எண்ணெய் தடவிக்கோங்க. அந்த அச்சோட முன் பக்கத்துலேயும் பின் பக்கத்துலேயும் இந்த மாதிரி நீங்கள் எண்ணெய் தடவிக்கோங்க. எண்ணெய் தடவிட்டு இதை இப்போ அச்சில் போட்டு இதை நல்லா க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் கொஞ்சமாக மாவு எடுத்து நம்ம இப்போ முறுக்கு புளிய ஸ்டார்ட் பண்ணிடலாம். இந்த மாதிரி கீழே ஒரு பெரிய தட்டு வச்சுக்கிட்டு அதுக்கு மேலே இந்த மாதிரி ஒரு சின்ன தட்டு வச்சுக்கோங்க. அதில் இந்த மாதிரி நீங்கள் மெதுவாக முறுக்கை சுற்றுங்க. நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக செய்கிறீங்க அப்படின்னா அச்சை நீங்கள் தூக்கி வச்சுட்டு இந்த மாதிரி சுற்றும் போது என்ன ஆகும் அப்படின்னா மாவு அதுலேருந்து வெளியே வரும். நீங்கள் ஒரு சுற்று சுற்றிட்டு ரெண்டாவது சுற்றும் அதுக்கு ஒட்டியே நீங்கள் சுற்றி விட்டுக்கோங்க. அதே மாதிரி மூணாவது சுற்று நாலாவது சுற்று இந்த மாதிரி மெதுவாக நீங்கள் சுற்றி எடுத்துக்கோங்க. ஒரு 2-3 முறுக்கு நீங்கள் இந்த மாதிரி சுற்றும் போது உங்களுக்கே அது கரெக்டாக ரவுண்ட் ஷேப்புக்கு வந்துடும். நம்ம மீதி உள்ள எல்லா மாவையும் இந்த மாதிரி மெதுவாக நம்ம சுற்றி எடுத்துக்கலாம். நீங்கள் இதை ஒரு 3 தட்டு வச்சுக்கோங்க. 3 தட்டுலையும் சுற்றி மாறி மாறி நீங்கள் சுற்றி எண்ணெயில் போடணும். நான் எண்ணெயில் போடும்போது காட்டுறேன். நம்ம இப்போ இந்த முறுக்கை பொரிச்சு எடுத்துடலாம். இந்த முறுக்கு பொரிக்கிறதுக்கு எண்ணெய் மிதமான சூட்டில் இருக்கணும். இப்போ பாருங்கள், நம்ம இந்த தட்டில் சுற்றி வச்சுருந்த இந்த முறுக்கை அந்த தட்டை நீங்கள் இந்த வடைச்சட்டியில் இருக்கக்கூடிய எண்ணெயில் மெதுவாக கமத்தணும். அப்போ அந்த வடைச்சட்டியில் உள்ள எண்ணெய் நம்ம தட்டில் பட்டு அந்த முறுக்கு வழுகி அப்படியே அந்த எண்ணெயில் விழும். பாருங்கள், நான் இன்னொரு முறுக்கு உங்களுக்கு அந்த மாதிரி செஞ்சு காமிக்கிறேன். நீங்கள் நம்ம தட்டில் சுற்றி வச்சுருந்த முறுக்கை இந்த மாதிரி மெதுவாக அந்த எண்ணெயில் படுறது மாதிரி நீங்கள் கமத்தணும். அப்போ அந்த எண்ணெயில் அந்த முறுக்கு வழுகி விழும். இப்போ இதில் உள்ள எண்ணெயெல்லாம் கொஞ்சம் அடங்கின பிறகு இதை திருப்பி போட்டுக்கலாம். திருப்பி போட்டுட்டு மறுபக்கமும் நமக்கு கலர் கொஞ்சம் மாறி வரும். இப்போ அதுலேயும் எண்ணெய் அடங்கினோன்னா நீங்கள் அந்த முறுக்கை எடுத்துடலாம். இப்படி ஒவ்வொரு முறுக்கையும் எடுக்க நீங்கள் இன்னொரு முறுக்கை அதில் சேர்த்து நீங்கள் பொரிக்க ஆரம்பிச்சிடலாம். இப்படி நம்ம எல்லா முறுக்கையும் பொரித்து எடுத்துடலாம். பாருங்கள், நம்மளோட முள்ளு முறுக்கு எவ்வளோ சூப்பராக ரெடி ஆயிடுச்சு அப்படின்னு. நம்மளோட இட்லி அரிசிலேயே இந்த அளவுக்கு ரொம்ப சூப்பராக முள்ளு முறுக்கு வீட்டிலையே செஞ்சிடலாம். கண்டிப்பாக கீழே தரக்கூடிய லிங்கை நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இந்த முள்ளு முறுக்கோட மாவு ரெசிபி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. பாய்.